திருச்சி மாவட்டம் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இதில் கலந்து கொள்ள சென்றிருக்கும் 65 வயதான விவசாயி ஸ்ரீனிவாசனின் கிராமத்தில் விவசாயத்தின் நிலை மற்றும் அவரது குடும்பத்தினரின் நிலை குறித்து பதிவு செய்கிறார் நமது செய்தியாளர் லெனின். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லி நோக்கி சென்றார்கள். டெல்லியில் இன்று வரை தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். விவசாயிகள் பெற்ற கடனுக்கான ஜப்தி நடவடிக்கைகளை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஜப்தி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல தேசிய நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக மாநில அரசு கேட்டுள்ள அந்த வறட்சி நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுவதுமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் பிரதானமாக வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த விவசாயிகள் குறிப்பாக முசிறி அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து அதிகமாக அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. அந்த விவசாயிகளில் ஒருவர் இந்த ராக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கார். அந்த குடும்பத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த நபருடைய வயலில் தான் இப்போ நாம் நின்றுட்டு இருக்கோம். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நெல் சாகுபடி என்பது முற்றிலுமாக தண்ணீர் இல்லாதனால பொய்த்து விட்டது. பெரும் அளவில் நட்டத்தை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக குறைந்த தண்ணீரை கொண்டு சாகுபடி செய்வதற்காக கத்திரி சாகுபடி, அதே போல் கொட்டம்புத்து, அதே போல் சோளம், இது போன்ற விஷயங்களை இங்கே சாகுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் போதுமான தண்ணீர் இல்லாதனால் அதெல்லாம் வறண்டு காஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்மால் காண முடிகிறது. தொடர்ச்சியாக விவசாயிகள் விவசாயத்தின் மீது முதலீடு செய்து தொடர்ச்சியாக நட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. எனவே தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய மரணத்தை தடுப்பதற்காக உரிய நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும். விவசாயிகளுடைய மரணத்தை இனியும் தொடரக்கூடாது. இது போன்ற விவசாயிகளை பாதுகாப்பதற்கு போதுமான வறட்சி நிவாரண நிதியை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் விரைவில் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமார் மற்றும் முசிறி செய்தியாளர் சுரேஷுடன் லெனின்.